அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு அரசு வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் 17வது தவணையான 2000 ரூபாய் வரும் 18ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ் நிலம் என்ற செயலி மூலம் நில அளவை தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம். பட்டா, சிட்டா பார்வையிட மற்றும் சரிபார்க்க பதிவேடு, அரசு புறம்போக்கு நில விவரம், புலப்படம், நகர நில அளவை வரைபடங்கள் ஆகியவற்றை இலவசமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பார்க்கலாம். மூன்றாவது அறிவிப்பு: கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் இடையே வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. ஜூன் 21, 23, 28, 30 மற்றும் ஜூலை 5, 7, 12, 14, 19, 21, 26, 28 தேதிகளில் தாம்பரத்திலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 7:50 மணிக்கு ராமநாதபுரம் சென்றடையும் எனவும், மறுமார்க்கமாக மாலை 3 மணிக்கு புறப்பட்டு காலை 3:15 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: 12ஆம் வகுப்பிற்கான துணை தேர்வு ஜூன் 24 முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்த தனி தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் ஜூன் 19ஆம் தேதி பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம். ஐந்தாவது அறிவிப்பு: நடப்பு கல்வியாண்டில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் கல்லூரியிலிருந்து விலகும் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தையும் திருப்பித் தர பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: நெரிசலை குறைக்க குன்னூர் செல்லாமல் காட்டேரியிலிருந்து மஞ்சூர் வழியாக ஊட்டிக்கு செல்ல புதிய பாதை தயார், விரைவிலேயே பயன்பாட்டுக்கு வருகிறது எனவும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: சென்னையில் இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பக்ரீத் பண்டிகையொட்டி காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும், நெரிசல் மிகு நேரமான காலை 8 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் படிப்படியாக அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக 4 இடங்களில் நேற்று 102 டிகிரி வெயில் கொளுத்தியது. 10 இடங்களில் வெயில் சதமடித்தது. இந்த நிலையில் 20ஆம் தேதி வரை மேலும் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு: கூட்டுறவுத்துறை சங்கங்கள் மூலம் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு விவசாய இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாடகைக்கு தரப்படும் என அமைச்சரான KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு: IAS, IPS, IFS உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வானது ஜூன் 16ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 7 லட்சம் பேர் எழுதினர். அதில் தமிழகத்திலிருந்து சுமார் 25,000 பேர் பங்கேற்றும் உள்ளனர். கடும் சோதனைக்கு பிறகு இவர்கள் தேர்வு எழுதவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடைசியாக 11வது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் 6,890 ஹைடெக் லேப் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பணிகளை வரையறை செய்து பள்ளி கல்வித்துறையும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.